ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் நம்ம ஆவிக்குரிய ஜீவன் நல்லா இருக்குன்ற ஒரு நிறைவு எல்லாருக்கும் இருக்குது, நல்ல காரியம். ஆனால் அது போதுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம சர்ச்சு போகிறனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அது கூட இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் கடவுள் சொல்லி கொடுக்குற காரியங்களை நீங்கள் பார்க்க போல, அவங்க ஞாயிற்றுக்கிழமையும் போல அவங்க ஜனங்க என்ன பண்ணுறாங்க, பைபிள் கூட இல்லாமல் ஜெயிலில் பூட்டி வச்சுக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க ஜனங்க, எங்கள் பைபிளை பார்க்குறோம்ல. ஆனால் அவங்க வாழ்க்கை ஒரு நாள் வச்சு இல்லை, அவங்ககிட்ட ரகசியம் இருந்தது. அவங்க ஜெயிலில் போட்டாங்களோ குழியில் போட்டாங்களோ எங்கே போட்டாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பு கூட இருந்தாரா இல்லையா? தானியல் அவங்க முயற்சி என்ன பண்றாங்க, தங்களை எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்தாம ஆண்டவரை கனப்படுத்தணும் நம்மன்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தாங்க. எப்படி? கரெக்டா? ஆனா இன்னைக்கு போற போக்கு பார்த்தா, சூழ்நிலையை பார்த்துங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க, ரொம்ப வருத்தமா இருக்குது. நேற்று தினத்துல ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, எல்லாம் மரியாதையோட கனத்தோட சொல்றேன், அவங்க சொன்னது ரொம்ப व्यசனமா இருக்கு, இப்படி ஒரு நிலைமையில ஜனங்க மாறுவாங்களான்னு. என்னங்கன்னு கேட்டா, ஒருத்தர் சொல்றான், பாஸ்டர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் குடி பழக்கத்தை விட முடியலனால நான் என்ன பண்றேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன் நான். நீங்கெல்லாம் ஏன் சிரிக்கிறீங்கன்னா, நீங்க குடிக்கிறது இல்லை. ஆனா அந்த ஆளுக்கு என்ன நினைச்சுக்கிறாரு, குடிச்சிட்டு கம்யூனியன் மாதிரி ஆயிடும். அடுத்தது என்ன பண்ண, பாட்டில் சரக்கு போட்டுட்டு கம்யூனியன் பண்ணலான்னு. டாஸ்மாக் கடையில் எல்லாருமே கம்யூனியன் எடுத்துக்கிறாங்கன்னு ஆயிடும். அடுத்தது சில ஆட்கள் கெட்டக்காரியம் செய்ய போல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன இருக்குது, பரிசுத்தனா என்னன்னு தெரியல, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றதுன்னு தெரியல, வெளி தோற்றமான காரியங்களை செய்யறது நிமித்தம் தாங்க ஒழுங்கா இருக்கிறோம் போல நினைச்சுக்கிறாங்க. ஒரு ராஜா ஆண்டவருக்கு காரியங்கள் எல்லாம் கரெக்டா செஞ்சானா, ஆனா அவன் இருதயம் மட்டும் சரியில்லையா. அவர் பேர் என்ன? மாசியா ராஜா. அவர் கடவுளுக்கு பிரியமா சொன்னதெல்லாம் செஞ்சாராம். ஆனால் அவர் இருதயமோ பர்ஃபெக்டா இல்லை. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னா தப்பை செய்யாம இருக்கிற பர்ஃபெக்ட் இல்லை, பிளந்து இல்லை. பர்ஃபெக்ட்னா ஹோல். அவங்க ஹார்ட் வாஸ் டிவைடட். அதனால என்ன பண்ணாராம் பாருங்க, ஒரு போர்ல போய் ஜனங்களை தோக்கடிச்சிட்டாரு. அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு கடவுள்லாம் உதவி செஞ்ச பிறகு அந்த ஊர் ஜனங்க வச்சுக்கிற விக்கிரத்தை எடுத்துட்டு இவர் வச்சு வணங்குறாராம். என்னங்க இதை சொல்றது? புரியுதா? இவன் போய் தோக்கடிச்சான், அடிச்சுட்டு வின் பண்ணிட்டு அவங்க வச்சுக்கிற விக்கிரகத்தை இவர் தூக்கிட்டு இவர் வணங்குறாராம். ஆனா கடவுள் சொன்ன காரியத்தெல்லாம் ஒழுங்கா செய்யறாரு. கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை வந்துருவாரு சர்ச்சுக்கு, கரெக்டா தசமபாகம் கொடுத்துருவாரு. அல்லேலுயானா ஸ்தோத்திரம்னுவாரு, ஸ்தோத்திரம் சொன்னா அல்லேலுயான்னுவாரு. அதெல்லாம் கரெக்டா இருக்கும். அவர் வெள்ளை வெள்ளை சட்டை கூட போட்டுக்குவாரு, பைபிள் எடுத்து அக்கில் வச்சுக்குவாரு, ஏழைக்கு கொடுப்பாரு. ஆனா இருதயம் மட்டும் சரியில்லை. டிவைடட் லாயல்ட்டி. அதுக்கு பேர் என்னது? டிவைடட் லாயல்ட்டி. வீட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவார் ஒருத்தர், காரு, ஃப்ரிட்ஜு, சாப்பாடு எல்லாத்தையும் ஃபேமிலிக்கு பொண்டாட்டிக்கு. ஆனா இன்னொரு பொம்பளையும் வச்சுக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. பரவாயில்ல, சாப்பாடு கொடுத்தா போதுன்னு இருக்கிற கேஸுங்களும் இருப்பாங்க. ஆனா சிலவங்க என்ன பண்ணிடுவாங்க, விரட்டிடுவாங்க அவனை, போடாங்க. டிவைடட் ஹார்ட். சரி, ஆனா என்ன அற்புதம், என்ன பிளெஸிங் வந்தாலும் சார் நீங்க நல்லா இருங்க. ஆனா இப்ப சொன்ன இது இல்லைன்னு வச்சிங்க, எல்லாம் இருந்தும் இங்க மட்டும் விக்கிரகங்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் வச்சிருந்தோம்னா என்ன பயன்? ஒண்ணுமே பயன் இல்லை, வேஸ்ட். கரெக்டா? அத்தகைய ஜனங்கள் என்னன்னா மாண்டு போயிடுவாங்க. அவங்க எதிரி கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அவன் முடிவு நல்லா இருக்காது.
இன்னைக்கு உமக்கு ஆண்டவர் கண்ணில் நம்ம எப்படி இருக்கணுமா தெரியுமா? நான் உத்தமனா இருக்கணும். என்னவா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் உன் மேல பிரியப்படணும், நம்மள மேல. அப்ப யாருன்னா ஒரு உத்தம இருதயம். அப்பனா என்ன? பெரிய யோக்கியம் சொல்லுங்க, நம்ம குறைகளை ஒத்துக்கொள்ளணும். அவ்வளோ பெரிய தாவீது தப்பு செஞ்சாரு, ஆனா கடவுள் இருதயத்துக்கு ஏத்த மனுஷன் சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? அவன் தப்பை ஒத்துக்கிட்டு, அவருக்கு கடவுள் தான் தப்பு செஞ்சாலும் உன் காலில் தான் வந்து விழுவேன், எனக்கு பிளான் பி கிடையாது. ஆனா இந்த ஆளு அமாசியா என்ன பண்றாரு? விக்கிரத்துக்கு போயிட்டாரு. ஆனா தாவீது விக்கிரத்துக்கெல்லாம் போல, ஆண்டவர்கிட்ட தான். தப்பு செஞ்சாலும் தான் ஆண்டவர்கிட்டே வந்து உட்கார்ந்து மனம் திரும்பி மாறி செஞ்சார். ஆனா அவர் செஞ்ச தப்புக்கு பலன், கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணார். அவருடைய லைஃப் எங்கேயோ இருந்த லைஃப் அப்படியே கிராஃப் இறங்கிச்சு. இதெல்லாம் எச்சரிக்கை இல்லை, ஞானமா இருந்துக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்? இப்ப என்ன சொல்றாங்க? குடிச்சாதான் தூக்கம் வருது, ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு குடிச்சிக்கிறேன். அப்படி ஒரு யோசனைகள் வருது. பாவம் செய்யலாம், விபச்சாரம் செஞ்சுட்டு ஊழியம் செய்யலாம், அதுக்கு தப்புன்னு தெரியாம போய் ஜனங்க அவங்களும் அந்த ஆவி அவங்க மேல வரும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஒழுங்கா நம்ம வச்சுக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யற தேவனா இருக்கார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள்ஸ், அதான் தலைப்பு. என்னது? அன்எக்ஸ்பெக்டட், நீ எதிர்பார்க்காத அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில செய்யற தேவனா இருக்கார். இப்போ நம்ம வாழ்க்கை எல்லாரும் கண் முன்பாக ஓஹோன்னு ஆண்டவர் வாழணும்னா சில காரியம் நம்ம செஞ்சு ஆகணும். அதை தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அற்புதங்கள்லாம் ஸ்கெடியூல் பண்ணி வராது. நிறைய பேர் ஸ்கெடியூல் பண்ணுங்களா? உங்க கேலண்டர்ல ஸ்கெடியூல் பண்ணுங்கள்ல, 1ஆம் தேதி இது, 5ஆம் தேதி அது, இது எல்லாம் அந்த மாதிரி அற்புதங்கள் ஸ்கெடியூல் பண்ணி வராது. ரேர்லி இட் டசன்ட் கம். நம்ம வாழ்க்கையில ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சிச்சுவேஷன் வரப்போல ஷோஸ் அப். வாழ்க்கையில முடியாதது ஒரு கஷ்டம், என்னுடைய முயற்சிகள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, வேஸ்ட்டு, முடிஞ்சிச்சு என் கதை அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் மிராக்கிள்ஸ் நடக்குது. வேதத்திலேருந்து நான் சொல்றேன், ஜனங்கள் வந்து ஒரு ஆபத்தான ஒரு காரியம் வரப்போகுதுன்னு எதிர்பார்த்து அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கஷ்ட காலம் வருதுன்னு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த மிராக்கிள் வரதே இவங்க கண்ணால பார்க்கறதில்ல, எதிர்பார்க்கல. இவங்க எதிர்பார்த்தது எதுவும் எதிர்பார்த்தாங்க? கஷ்டம், நம்ம இதுக்கு இப்படி ஆயிட போகுது, நமக்கு இன்னைக்கு காசு இல்லை, இப்படி ஆக போகுது, இது ஆயிடுமோ. ஆனா அதெல்லாம் ஆகல, வேற நல்ல காரியம் நடந்துடுது. திடீர்னு காசு வருது, என்னமோ வருது. இதுக்கு நீ ஜெபம் பண்ணி யோசிக்காமல் அற்புதம் செய்யறாரு. இது பார்க்க போல என்ன இருக்குது தெரியுமா? 2 காரியம் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட், ஆண்டவர் யார்? ஏன்னா நீங்க ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க, அது உடனே வரப்போறது இல்லை. அதுக்கு ஒரு காத்துக்கிற நேரம் வருது. அந்த காத்துக்கிற நேரத்துல நமக்கு தலை சுத்தி வேற மாதிரி போயிடுவாங்க. ஆனா போகாம நிலையா நிக்கிறதுக்கு என்னன்னா, பாயிண்ட் 1, மிராக்கிள்ஸ் தே டோன்ட் நாக். ஹலோ வந்துக்கிறோம் சார், காத்துட்டு இருக்கிறோம் சார் 2 மணி நேரம், அந்த மாதிரி வந்து நாக் பண்ண மாட்டுது. நல்லா கேட்டுங்க, மிராக்கிள்ஸ் டோன்ட் நாக். சொல்லாம இல்லாம வராங்க பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் வரும். நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு அப்போஸ்தலர்ல பாருங்க 12ல பாத்தீங்கன்னா அவரு தூங்கிட்டு இருக்கிறாரு, பிரிசன்ல தூங்கிட்டு அவரு ஜபம் கூட பண்ணல. அவர் என்ன ஆயிடுச்சு, நம்ம பார்த்ததெல்லாம் ஜபம் பண்ணாங்க, அதிர்ச்சாச்சு. அவங்க கிடக்க போல, சரி என்ன பண்றது, நம்ம எதிர்காலம் அவ்வளவுதான் அவர் விட்டு கொடுத்துட்டார். ஏன்னா ஆண்டவர் வந்து, தம்பி நான் நாளைக்கு 3 மணிக்கு நான் வந்து நிற்பேன், நீ தயாராக பேண்ட் கிண்ட்லாம் போட்டு ஷர்ட்லாம் போட்டு ஷூலாம் போட்டு ரெடியாருன்னு சொல்லல. நீங்க பாருங்க, தூங்கிட்டு இருக்க போது ஏஞ்சல் எழுப்புறாங்க. நம்ம வாழ்க்கை என்ன பிரதர், அது ஆங்கிலத்தில் சொல்லுவான் ரிசைன் டு ஃபேட். நம்ம தலையெழுத்து, நடக்கணும்னா நடக்கும் சார், என்ன பண்ற சார், நடந்துதான் ஆகும். அப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா என்ன பண்றது அப்படின்ட்டு கொஞ்சம் லிட்டில் சேடோட அப்படியே காத்திருப்போம். God does not move because of our faith.
நான் சொன்னேன் தெரியுமா, என்னை வந்து பேங்காக் பார்டரில் வந்து இறக்கி விட்டுட்டானுங்க. எனக்கு என்ன தெரியுது நடக்குதுன்னு தெரியல. மொபைல் ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜபம் கிடையாது, ஆர்டர் தான் பார்த்துக்கிறேன், அமைதியாக கிடக்குறேன், ஒன்றுமே தெரியல. அப்போ என் ஃபெய்த்துன்னு நான் நினச்சிட்டு இருக்கலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ட்ரெயின் வந்துச்சுன்னா ஐசக் ஜோ பிரதருடைய ஃபெய்த்தா? பர்ஃபெக்ட் ஃபெய்த், பிகாஸ் ஆஃப் அவர் பர்ஃபெக்ட் ஃபெய்த்தா? நல்லா கேட்டுங்க, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்ஃபெக்ட் கிரேஸ். இதுதான் உண்மை. நான் கர்த்தரே சார்ந்துட்டு இருந்தேன், அப்படிதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதற்கு இன்னொரு பக்கம் இருக்குது. என்னன்னா, அவருடைய முழுமையான மேலான கிருபை. என்னுடைய விசுவாசத்தை காட்டிலும் அவர் கிருபை. இப்போ கேட்டுங்க, விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. ஆனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தால் நைட்டு 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடுமா வராத? ஆனால் கடவுள் தூங்கலை. கடவுள் என்ன பண்ணுறாரு? கிரேஸ். உங்களுடைய விசுவாசம், நம்முடைய ஃபெய்த் இருக்குது. ஆனாலும் நமக்கு என்ன ஃபெய்த் இருக்கணும்? காட்ஸ் கிரேஸ் இஸ் பிகர் than மை ஃபெய்த். என்னங்க நீங்க சொல்றது? எஸ் ஆர் நோ? என்னுடைய பூர்ண விசுவாசத்தை காட்டிலும் அவருடைய பூர்ண கிருபை, அதை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தான் நல்லா தூங்கலாம் கர்த்தர் மேல. அப்பதான் ஒழுங்கா பாரத்தை வைப்போம். அடுத்த பாயிண்ட், the timing is not yours. என்னது? உங்களுக்கு ஒன்று வேணும், உங்களுக்கு கொஞ்சம் காசு வேணும், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும், உங்க டைம்ல கடவுள் வருவாரா? சொல்லுங்க, பேசுங்க. உங்க டைம்ல வருதா எல்லாம்? எங்க நம்ம லைஃப்ல நடக்கிறதான் பேசுறோம், நம்ம டைமிங்ல வராது. அதுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன தெரியுமா? மேரி மார்த்தா அவங்க சொல்றாங்க, ஜீசஸ் நீங்க மட்டும் முதல்ல இருந்தா என் சகோதரன் செத்துருக்க மாட்டான். அவங்க டைமிங் என்ன நினைக்கிறாங்க? ஒரு 3 நாளைக்கு முன்னாலே நீங்க வந்திருந்தா என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான். ஆனா நீங்க 4வது நாள் வருங்க கரெக்டா. அதுக்கப்புறம் விட்டுலாம் அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு. ஸோ அந்த டைமிங்கும் உன் கையில் கிடையாது. In his time he makes all things beautiful. அவர் டைம்ல எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லா மாத்திடுவாராம். ஆனா அவர் டைம் எப்படி சார் இருக்குது? எப்பவுமே லேட்டு பிரதர். அவரு சொல்றீங்களா? ஆமா, எதிர்பார்த்துக்கிறேன். ஒரு நாள் உபவாசம் பண்ணா 5 நாள் பண்ண வேண்டியதாக ஒன்றும் நடக்க மாட்டுது. அவர் ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வாட்ச் ஒன்று வச்சுக்கிறோம். வாட்ச் வச்சுக்கிறீங்களா? உங்க வாட்சும் அவர் வாட்சும் சேம் கிடையாது. அவர் டைம் இஸ் த பெஸ்ட் டைம். அதை ஃபர்ஸ்ட் நீ ஒத்துக்கணும். அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே உங்க டைம்ல சூப்பரா பண்ணுங்க, அது வரைக்கும் எனக்கு பதஷ்டம் வராம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யறது? ஆண்டவரே உனக்கு காத்திருந்து எனக்கு பிளட் ப்ரெஷர் வந்துடும் போலியா? ஆண்டவரே கரெக்டா? நம்ம அனுபவம் தானே சார். சிலவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிட்ட உடனே சில வயசான ஞானிகள் வீட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து சீக்கிரம் குழந்தை வரணும்னு துடிப்பாங்க. என்னங்க கேட்ட மாதிரி இருக்கா? அவங்களுக்கு வந்து சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். ஆனா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த குழு வாங்க, இந்த ஊழியம் வாங்க, எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனா குழந்தை வந்தா மாதிரி இல்லை. இவன் ஜெபம் பண்ணவனா டக்குன்னு வந்துடும் அடுத்த வாரமே. இதெல்லாம் நம்ம எல்லாம் பண்ணிருக்கோமா பண்ணலையா? நம்ம எல்லாருக்கும் அது இருக்கும். சில காரியம் மாறணும், சில காரியம் இதாகணும், சில காசு வரணும், சில இது நடக்கணும், இந்த கை கூடணும், பிஸ்னஸ் எல்லாம் நடக்கலேன்றது. அதே வந்து நமக்கு என்ன பண்ணும்? அப்படியே டென்ஷன் ஆயிடக்கூடாது. அது சொல்லிக் கொடுக்கறது தான் நான் வரேன். அப்ப என்ன ஆகுது? இந்த டைமிங் வந்து நம்மது கிடையாது. செவந்த சமுத்திரம் எப்ப பிளந்துச்சு? அநியாயம் ரொம்ப. நாளைக்கு தான் வராங்கன்னு தெரிஞ்சிடலான்றாரு. அங்க வரப்போலே திறந்து வச்சிருந்தா நல்லா இருக்கும்ல, எல்லாம் புதுன்னு உள்ள ஊந்துருப்பாங்களே. அதுக்கு வரைக்கும் வச்சு அவன் டென்ஷன் ஆகி
அவனுக்கு வயிறு கலக்குது, இவனுக்கு தலை கலக்குது, எல்லாருக்கும் கலங்கி போய் கிட்ட வந்து ஓரம் வந்து தண்ணி கிட்ட வச்ச பிறகு ஆண்டவர் சொல்றாரு, ஏய் போடா முன்னால அப்படின்றாரு. இதை முதல்ல நீ செஞ்சிடக்கூடாதா? ஏன் இந்த மாதிரி நீ நாங்கெல்லாம் அவஸ்தைப்படுறத பார்த்து உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கூட கேட்டுடலாம். ஆனா நம்ம கடவுள் நல்லவர், அவர் என்றும் கிருபை என்றும் உள்ளது, அவர் ஞானத்துல சிறந்தவர். கேட்கலாமா? கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? ரொம்ப கொடூரமானவரா? இல்ல இல்ல, அவர் எல்லாமே ரொம்ப கான்சியஸா செஞ்சிருக்கிறார். ஏதோ ஒண்ணு செய்யல, எல்லாத்தையும் அறிஞ்சு செய்யறாரு. டைமிங் இருக்குது எல்லாத்துலயும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? கடவுள் ஒண்ணுமே செய்யல, அவர் தான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்க கூடாது. நிறைய பேருக்கு எனக்கு கல்யாணம் ஆகாது, எனக்கு கூட சொன்னாங்க உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு. ஏன் கல்யாணம் ஆகாதுன்னா அதுல அர்த்தங்குது. உனக்கு சம்பளமே இல்லையே. எந்த பொண்ணு ஒன்ன கல்யாணம் பண்ணுவா? சம்பளம் இல்லாட்ட எவ்வளவு தான் கிட்டார், எவ்வளவு தான் அனாயிண்டிங், கடவுள் பிரசங்கம் இருந்தா கூட நோ மணி நோ நத்திங். ஸோ அவங்க கணக்கு போட்டாங்க. எனக்கு வந்து ஆராய்ச்சிலாம் அப்படிலாம் பேச தெரில. சரி ஏதோ சொல்றாங்க போல, நம்ம லைஃப் அப்படியா விட்டேன். ஆனா எதிர்பாராத சடன்லி சொல்லுங்க, திடீர்னு என் மனைவி அவங்கள வந்து எங்க சொந்தக்காரெல்லாம் இது மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி, அவங்க அப்பா 20 நாள்ல நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். எனக்கு ஒண்ணுமே புரியல, தலையாட்டிட்டோம். டக்குன்னு கல்யாணம் ஆச்சு. சிரிக்கிற எதுக்கு இந்த கதையை சொல்றேன்? திடீர்னு நானும் வந்து பிரயாணம் பண்ணி நியூசிலாண்டுக்கு போறேன் ஊழியத்துக்கு. பிளஸ் இங்க ஒரு கான்சர்ட் ஹங்கிரி ஹார்ட்னு, பிளஸ் கேசட் ரிலீஸ், இந்த 3 நடக்க போகுது. இந்த 3ல 4வது இது வந்துச்சுன்னா எப்படி எடுக்க முடியும் என்னால? நான் சொல்லிட்டேன், விட்டுடுங்கப்பா எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு. யாரும் விட்டா மாதிரி இல்லை. 20 நாள்ல கல்யாணம் பண்ணிக்கோன்னாங்க. நானும் கல்யாணம் பண்ணிட்டேன். அதுல ஒரு குறை இல்லை, ஆண்டவருடைய கிருபை. அப்போ எனக்கு பிளானே கிடையாது, எனக்கு தீர்மானம் பண்ணல, இதுக்காக ஜெபமும் பண்ணல, இதுல எனக்கு விசுவாசம் கிடையாது. இவ்வளவு நடந்தது மேலான அவர் கிருபை. கரெக்டா? நம்ம இந்த கதை சொல்ல போல நீங்க சிரிச்சிட்டு இருக்க கூடாது, உங்களுக்கு இதை அப்ளை பண்ணும். இந்த மனுஷன் சொன்ன மாதிரி எனக்கும் அற்புதம் நடக்கும். அந்த மாதிரி அற்புதம், பணம், வீடு, இந்த மாதிரி அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஸோ என்ன பண்றது? இப்போ இந்த மாதிரி காத்திருக்கும் பொழுது என் தலை மேல உன் தலை மேல என்ன வரணும்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய குணம். ஒருத்தட்ட உதவி கேட்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆள் குணம் தெரியும். ஐயோ அந்த ஆளா செய்ய மாட்டான்ப்பா அப்படின்னா போக மாட்டோம். அந்த ஆள் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைச்சாதான் போவோங்க. அப்ப நம்ம ஆண்டவருடைய கேரக்டர் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. ஆண்டவருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? ஏசாயா 9:6 திருப்புங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அப்படியே நிறுத்துங்க. அவர் பேர் என்னது? அதிசயமானவர். எப்படி இருக்கு? அவர் யாரா? அதிசயமானவர். மிச்சதெல்லாம் அப்புறம் வாசிங்க, ஆலோசனை கர்த்தர் அதெல்லாம் வரும். அவர் பெயர் வண்டர்ஃபுல். வண்டர்ஃபுல்னா என்ன அர்த்தம்? அவர் வண்டர் தான் செய்வார். வண்டர் என்னது? ஃபுல்லு. சொல்லுங்க திருப்பி. அவர் என்னது? வண்டரு ஃபுல்லு, ஃபுல், ஓவர்ஃப்ளோயிங், வண்டர்ஃபுல். சங்கீதம் 72:18 சொல்லுது பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவரே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அவர் அதிசயங்களை செய்வார். உன் வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலும் அதிசயம் செய்யறவர் அவர் ஒருத்தர் தான். அதிசயம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுகிறது? Blessed is the Lord God, the God of Israel, who only doeth wondrous things. என்னங்க இது? ரொம்ப அழுத்தி சொல்றாரு. அவர் செஞ்சா என்ன செய்வாராம்? வாயை பழக்கிற மாதிரி தான் செய்வார். அதான் wondrous things.
செய்வாரா செய்ய மாட்டாரா? நீயும் வாய் பழத்துக்க ஐயோ பா எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு செய்யறது தான் அவருடைய குணம். சொல்லு, மை காட் will do only wonders. He is a wondrous God, wonder working God. Hallelujah, blessed be your name. அவர் பேரே வந்து என்னதான், நீங்க திருப்பி வாசிங்க, எப்படி பாருங்க, பாருங்க அழகா இருக்குது பாருங்க. அவர் நாமம், அவர் பேரு வந்து அதிசயமானவர். இப்ப நீ ஆண்டவர் உயர்த்தும் பொழுது உன் தனிப்பட்ட ஜபத்துல என்ன சொல்லணும்? அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், அல்லேலூயா. சொல்லுங்க எப்படி? அதிசயமான என் தேவனே உமக்கே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சோ ஆண்டவர் செய்யறதெல்லாம் அற்புதம் சொல்லிட்டு நம்ம மறந்துடும். அற்புதம்னா நார்மலா இருக்காது, நடக்கவே நடக்காது, நடக்கும். அப்பதான் முடியாதுன்னு சொல்லுவாங்க, வரும். உங்களுக்கு சீட்டே கிடைக்காதுன்னு சொல்லுவான், சீட்டு கிடைக்கும். ஏன்னா நீ ரொம்ப அழகுன்னு இல்லை, அவர் கிருபை அதிகம், கிருபை நிறைந்தவர். என் ஃபெய்த்துக்கெல்லாம் மிஞ்சி அவர் கிருபை. அதனால தான் என்னது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி இது? அதனால்தான் அவங்க சண்டைக்கு போனா அவங்க சண்டை எல்லாமே நூதனமாக தான் முடியும். 3 கூட்டம் வரும், இவங்க வேடிக்கை பார்ப்பாங்க, அவனே அடிச்சு அவனே செத்துருவான். இவனுக்கு வேலையே இல்லை. ஆண்டவர் சொல்ற, உனக்கு வேலையே கிடையாது, நான் சண்டை போடுவேன், நீ நின்று பாரு. அப்போ இப்பேற்பட்ட தேவன் நம் தேவன், அவரை எப்படிலாம் ஸ்தோத்தரிக்கணும் இல்லம்மா? யோசித்துப்பார். உனக்காக அவர் யுத்தத்தை செய்கிற தேவன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நீ நோயாளி மாதிரி நொந்து சேட் ஆகுறியா? நீ பிரச்சனை மத்தியில குஷியா டான்ஸ் ஆட முடியுமா? டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆடுங்களா ஆட மாட்டுங்களா? என்ன பாரு, அழகா பாருன்ற டான்ஸ் இல்லை. நம்ம ரூம்ல ஆண்டவரே ஆண்டவரே நீர் பாருங்க, ஆண்டவரே நீர் பாருங்க, நம்ம டான்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது? கடவுளுடைய வழி, காட்ஸ் வே ஆஃப் டூயிங். என்னது அடுத்த பாயிண்ட்? கடவுள் செய்யற ஸ்டைலு. கடவுள் செய்யற ஸ்டைல் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 2:8 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இதுதான் என் லைஃப். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஃபர்ஸ்ட் லைன் வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவன் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பையிலிருந்து தூக்கி அவனை ராஜாக்கள் பிரபுக்கள் மத்தியில நிப்பாராம். இது எண்ணி பாருங்க, இது அதிசயமா அதிசயம் இல்லையா? ராஜாவுடைய மச்சான் பக்கத்தில் உட்காந்துக்கிறான்னா வேற கதை. நீ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், அதான் நீ குப்பையில் உட்காந்துக்கிற. மிஸ்டர் குப்புசாமி உன்னை எடுத்து என்ன பண்றாரு? உன்னை ஏளனமா பார்க்குறாங்களா? குப்புசாமி சொல்றாங்களா? உன்னை எங்க தூக்கி உட்கார வைக்கிறேன்? பிரபுக்கள் கூட ராஜாக்கள் கூட உயர்த்துற தேவன் அவர். நிறைய பேர் அசட்டை பண்ணுவாங்க. நீ இப்படி இருக்கிற, நீ கருப்பாகிற, உன் மூஞ்சி அப்படிக்குது, நீ கண்ணாடி போட்டுக்கிற, உனக்கு அது இல்லை இது இல்லை, சொத்து இல்லை, பேங்க்ல காசு இல்லை. உன்கிட்ட பேங்க்ல காசு இல்லைன்னா ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறாங்க நிறைய பேர். பாருங்க எப்படிலாம் இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? உயர்த்துவார். ஆடு மேய்ச்சிட டேவிட என்ன பண்ணாரு? ராஜாவா மாத்துவார். குழியில தூக்கி போட்டாங்க அந்த யோசேப்பு. கடைசியில் அவர் கையில என்னத்தை கொடுத்தாரு? எகிப்திய கொடுத்துட்டாரு கையில. இந்த யோசேப்புப்பா ராஜாவுடைய சிங்காசனம் தவிர எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, நீ பண்றா வேலைன்னு. ராஜா தான் பண்ணாரா? ஜெயிலுக்குள்ள போனா அங்க இருக்கிற எல்லாரையும் நீ பொறுப்பா பாத்துக்கப்பா, எனக்கு டென்ஷன் வேணான்னு அந்த ஆள் விடுறான். இதெல்லாம் ஒரு தயவு. இதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க, எப்படி ஆண்டவருடைய ஸ்டைல். இது ஆண்டவருடைய வழி. இந்த ஆண்டவருடைய ஸ்டைல் டூயிங் திங்ஸ். எங்க அப்பா வழி இந்த வழி. மகனே கேளுங்க, உங்க அப்பா ஸ்டைல் என்ன ஸ்டைலு? இப்படிதான்டா செய்வாரு.
அது என்ன செய்யறாரு பாருங்க. ஆதியாகமம் 41:14 பாருங்க, சூப்பரா இருக்கு. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். பாருங்க, இருங்க நிறைய முன்னால இருக்கிறதெல்லாம் சொல்ல பெரட்டி எடுங்க சார். ஓகே, ஜெயில பூட்டி வச்சாச்சு அவருக்கு ஏதோ வேலை கொடுக்குறாங்க. அவர் எத்தனை வருஷம் உள்ள இருந்தாங்க? ஒரு நாள் 2 நாள் கிடையாது, பல ஆண்டுகள் இருந்து உள்ள வச்சுட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு கூப்பிடுறாங்க, ஏய் பாவா ஷேப் பண்ணு, ஃபர்ஸ்ட் தாடி கிடிலாம் வச்சுக்கிற ஒரு மாதிரி முடியெல்லாம் வெட்டு, கிளீன் ஆடு எல்லாம் அடிச்சு போடு, சட்டை பண்ண புதுசு போடு, ஷூ போடு. என்னடா தலைவர் கூப்பிடுறாரு, ராஜா கூப்பிடுறாரு. ஒன்று ஷாக் ஆயிருக்குமா ஆக்கா இருக்காதா? சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுங்க, ஷாக் ஆயிருக்காதா உங்களுக்கு? நீங்க தான் கதையெல்லாம் கேட்டுங்களா, அப்புறம் எப்படி ஷாக்கா இருக்கும்? சினிமா கதையை ஃபுல்லாக கேட்ட பிறகு சினிமா பார்த்தா சஸ்பென்ஸே இருக்காது, அந்த கதை தான். ஆனால் நீ தான் அந்த நாளில் இருந்துன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும்? பா, லைஃபே முடிஞ்சிச்சுங்க. 17 வயசுல வீட்டிலேருந்து விட்டான், 31 வயசு வரைக்கும் உள்ளேருந்து கஷ்டம் எல்லாம் வேலை செஞ்சு ஜெயிலேருந்து கடைசியில் என்ன ஆகுது? அவங்க என்ன நிலைமைக்கு வருவாங்க? இரும நமக்கு வாழ்வே இல்லை, முடிஞ்சிச்சு. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் முடிஞ்ச கதை தான் அங்கே இருக்குது. எல்லாம் நம்மளும் முடிஞ்சிச்சு, எல்லாரு கதையும் சோக கதை, நம்மளும் ஃபினிஷ்டு. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக ஜனவரி மாதம் இத்தனாம் தேதி உனக்கு வருவேன்னு சொல்லல, அவருக்கு தெரியாது. தூங்கிட்டு இருக்கிறவன் எழுப்புறாங்க, டேய் எழும்புடா, என்னங்க ஓ ஷேப் பண்ணு சீக்கிரம். என்னன்னு அவனுக்கு பப்பான்னு இருந்துக்குது, இழுத்துட்டு போயிட்டாங்க. இழுத்துட்டு போய் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு, அங்கே ஃபினிஷ் பண்ணிட்டாரு. என்னது நம்ம சொன்னவன், அவள்தான் சடன் டடா 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 டமால், அவள்தான். என்ன ராஜா சொல்றான், இந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததில்லை, இந்த மாதிரி ஆவி, இந்த மாதிரி ஞானத்துக்கு இவன் தான் சரி, இவனை நான் ராஜாக்கு அடுத்ததாக வைக்கிறேன்னு முடிஞ்ச கதை. நேற்று நைட்டு இவர் எங்க படுத்திருந்தாரு, இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு? அவர் ட்ரெஸ்ஸு வேற தான், அவர் ஸ்டைலு வேற தான், அவரை கையிலே பிடிக்க முடியல சார், வேற ஸ்டைல் ஆயிட்டார். திடீர்னு எதிர்பாராத மிரக்கல். நம்ம பின்னால இருந்து பாக்குறோங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம இங்கிருந்து பாக்குறோம். முடிகிறதுக்கு முன்னால இருந்து பாத்தீங்கன்னா தான் சஸ்பென்ஸ். என்ன நடக்குமோ அவன் புலம்பிட்டு இருப்பான். லாசரஸ் வாழ்க்கை முடிஞ்சு உள்ள வச்சாச்சு, வச்சா காதுல சவுண்டு கேக்குது, லாசரஸ் நம்ம பேரை கூப்பிடுறாங்க, உயிர் வந்துச்சு. சுத்தி வச்சுக்கிறாங்க, துணி கிணி போட்டு கை காலெல்லாம் துணி வச்சு கட்டிட்டாங்கப்பா, இதெல்லாம் கட்டி வச்சு காலெல்லாம் கட்டிட்டாங்க. லாசரஸ் கம் அவுட் ஒன்று என்ன பண்றாரு, இப்படி டைட்டா உடம்பு ஆயிட்டு இப்படி இப்படி குச்சி குச்சி தான் வந்திருக்கோம். காலெல்லாம் வச்சு கட்டாங்களே, வந்து ஒரு முக்காடு மாதிரிலாம் சுத்தி வந்து நிக்குது. என்ன சிஸ்டர் அப்படிதானே வந்திருக்கோம்? அவருக்கு தெரியல, செத்து போனவனு கூப்பிட்டு வாடான்னு கூப்பிடுறாரு. அதனால உன் வாழ்க்கை முடியல, இன்னைக்கு இருக்க கஷ்டம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத. இப்ப வெறுமா சினிமால வெறுமா இன்டர்வல் தான் ஓடுது, பெஸ்ட் பாட்டு தான் வரப்போகுது. என்னங்க சொல்லுங்க, என் எதிர்காலம் இன்னை காட்டிலும் சூப்பரா இருக்குது. பிரதர், உங்களுக்கு சிஸ்டர் நல்ல எதிர்காலம் இருக்குது. இன்னைக்கு சில காரியம் நின்று போச்சுன்னு வருத்தப்படுறல்ல, என் என்கேஜ்மெண்ட் நின்று போச்சு, என் கல்யாணம் நின்று போச்சு, நீ நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அல்லேலூயா குதிக்கிறது ஈஸி. இப்ப சொல்லு, கர்த்தர் எல்லாம் நன்மையா செய்வார், என் கர்த்தர் எனக்காக நன்மையாய் செய்கிறார். எல்லாமே எனக்கு புரியாது, ஆனா என் தேவன் அற்புதம் செய்யற தேவன். தேவையில்லாததெல்லாம் நிறுத்தி போட்டு அந்தந்த நேரத்தில் அவர் சூப்பரா செய்வார். In his time he makes all things beautiful. சொல்லுங்க. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஸ்டெப்னா, ஒரு ஷிஃப்ட். சொல்லுங்க, என்ன ஷிஃப்ட்னா, ஷிஃப்ட் ஃப்ரம் வெயிட்டிங் ஃபார். நீ வெயிட்டிங்கா? எதுக்கு வெயிட்டிங் ஃபார்? காசு வரணுமா? நீ எதுக்கு வெயிட் பண்ற? கல்யாணம் ஆகணும். அப்புறம் நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க? வீடு கட்டணும்.
வெயிட்டிங் ஃபார். சொல்லுங்க என்னது? வெயிட்டிங் ஃபார்ல இருந்து ஷிஃப்ட் வெயிட்டிங் ஆன் ஆகணும். என்னது? இந்த காத்திருக்கிற நேரத்தில் we need to do one thing. அவருடைய இருதயத்தை நம்பணும். அவர் கரத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை. when you cannot see his hand, you must trust his heart. ஏங்க இதுதான் faith. கரெக்டா? புரியுதா புரியலையா? அவங்க கரத்தை பார்க்க முடியல, ஆண்டவர் செயல்படல, ஆனா அவர் இருதயத்தை மட்டும் நமக்கு தெரியுது. என்னால பார்க்க முடியல, ஆனா பின்னணியில் எனக்காக ஏதோ நடக்குது, அந்த நம்பிக்கை. சொல்லுங்க நான் சொன்னது. என் கண்ணால பார்க்கல சார், ஆனா என் பின்னணியில் கடவுள் வேலை செஞ்சு கொண்டுகிறார். கரெக்டா? இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் த சீன். இப்போ ஷிஃப்ட் எதுலேருந்து? உங்க அற்புதத்துக்கு காத்திருக்கிறத விட்டுட்டு கத்தர் மேல காத்திருக்கிறதுக்கு டைம் கொடுக்கிறார். அந்த டைம்ல அற்புதம் அற்புதம் அற்புதம்னா பிளட் ப்ரெஷர் தான் வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்? அந்த டைமை, அந்த பீரியட் தான் பேஷன்ஸ். அந்த பேஷண்ட் டைம்ல we wait on the Lord. இதுதான் ஞானமான ஒரு காரியம். அதனால என்ன ஆகுது? உங்க மைண்டை ஆண்டவர் மேல வைக்கணும். மைண்டில் ஆண்டவர் மேல வைக்கலன்னா என்ன ஆகும்? மைண்டில் என்ன பயம் வரும்? வாட் இஃப் திஸ் டஸ் நாட் ஹேப்பன்? இது நடக்காம போயிட்டா என்ன நடக்குது? இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆக போறது? கடைசி நேரத்தில் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? தோல்வி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? இப்படி எதிர்மாறி சிந்தனை வராம இருக்கிறதுக்கு நம்ம மைண்ட்ல கடவுளுடைய வசனத்தை ஏற்றணும், சிந்திக்கணும், படிக்கணும், தியானம் பண்ணணும். இந்த டைம்ல நான் உங்களை ஒரு கேள்வி கேட்பேன். உன் மைண்டை எதில் ஆங்கர் பண்ணும்? வார்த்தையில் ஆங்கர் பண்ணும். இப்போ நான் சொல்றதெல்லாம் சொல்லா போயிட்டு இருக்கோம். இப்பவுமே உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறீங்கன்னு உங்க சகோதரனாக நான் கேட்குறேன். நீங்க எனக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம். பிரதர், உங்களுக்கு தெரியாது, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, உலகத்திலே இல்லாத கிரேட் நீ செஞ்சுட்டு இருக்கிற, அதனால கடவுள்கிட்ட காத்திருக்க முடியா? கடவுளுடைய வசனத்தை ரீட் பண்ண டைம் இல்லையா? நான் பிஹெச்டி பண்ணிட்டுக்கிறேன். ஹலோ, பிஹெச்டி பண்ணிட்டா சோர்த்து நாம் ஏகுற நான் கேட்பேன்ல. கரெக்டா? அது மட்டும் கரெக்டாக தின்றுவல்ல. காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, சாயங்காலம் டிஃபனு, அப்புறம் நைட்டு, அதுக்கு சில ஊரில் சப்பர் 10 மணிக்கு மேலே. ஆனா பைபிள் வாசிக்கிறதுக்கு நீங்க முடியும், ஆனா அது யோசனையே கிடையாது நிறைய பேருக்கு. இப்ப நான் கையெல்லாம் தூக்குறீங்களான்னு சொல்லி எம்பாரஸ் பண்ண மாட்டேன். ஐ வாண்ட் யூ டு திங்க் மேன், பிகாஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ் இஸ் இன் திஸ். எதுல? நீ ஆண்டவரோட எவ்வளோ நல்ல ஸ்ட்ராங் கனெக்ட் ஆகுறியோ உன் எதிர்காலம் பிரமாதமா இருக்கும். ஆனா சாத்தானுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணும்? உன்னை ஓட விட்டுட்டே இருக்கும், பிஸியா இருப்ப. இந்த போனை தொடாம கொஞ்ச நேரம் இருக்க முடியுதா? அப்படி போட்டு அப்படி இரு. ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும். யாருமே கூடாட்டா கூட இவரு நம்ம ட்ரம்ப் கூப்பிடுற மாதிரி ஒருத்தனும் ஒன்னு கூப்பிடுறாடா, ஏய் இவர் தடவிட்டே இருப்பாரு. தடவை என்ன ஆகுது? தலை தான் சுத்தம். சரி, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி பேசலாம். நீங்க இது எவ்வளோ நேரம் கொஞ்சம் ஜாலியா பார்ப்போங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட் பார்க்கறதெல்லாம் சொல்ல, சும்மா ஜாலியா பார்ப்போங்களா? ஒன்று தொடங்கினா என்ன ஆகுது? டைம் போகிறதே தெரிய மாட்டுது. கரெக்ட் இல்லையா? ஆனால் நீங்கள்லாம் உலகத்திலே பெரிய பாவியெல்லாம் சொல்ல, போர் அடிக்குது, சும்மா நின்றுட்டு இருக்கிறோம், பார்ப்போம். இவரே சிரிச்சிட்டு இருப்பாரு, அங்க இருக்கிறவங்களாம் பார்ப்போம். ஸோ நம்ம வாழ்க்கையில ஞானமா இருந்துட்டு வேண்டாத பேச்சு இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? கத்தருக்கு காத்திருக்கிற நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது? கோச்சிக்காதுங்க. இப்போ உங்க வாய் அடக்க முடியல, ஷட் அப் யுவர் கோல்டன் மவுத். என்னங்க, ஏன்னா தேவையில்லாதது பேசும். பேசுமா பேசாதா? நீங்க பார்த்துக்கிறீங்களா? இப்போ வீட்டில் பெருக்கிறவங்க கூட
பார்த்துங்களா பார்க்கலையா? சரி, ஏன் பார்த்துங்க? நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? யார்கிட்டயா பேசிட்டே இருக்கிறாங்கப்பா ரோட்ல. நானும் பார்க்குறேன், எதனா பேசிட்டு வந்து தரையில் உழுவான் நான். ஆனால் கரெக்டாக நடக்கிறானுங்க. எவனும் பள்ளத்தில் விழுந்த மாதிரியே தெரில. அவங்க அப்படியே பேசிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்கங்க. அது ரொம்ப சந்தோஷமாகுது. டம்மா இல்லை, பேசுறாங்க. அதே தான் ஆயிட்டு வாயில் உடலோடலோடன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. சிலவங்க என்ன பண்றாங்க, தாங்க சோக கதையை பேசுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன், எங்களுக்கு இதெல்லாம் நல்லது நடக்க போறாது. இந்த மாதிரி எதிர்மாறியான பேச்சு. என்ன பேச்சு? என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் நடக்க போறது இல்லை பிரதர், அதெல்லாம் கற்பனையில் இருக்கணும், நடக்காது. இந்த மாதிரி பேச்சு பேசி வேண்டாத பேச்சு பேசும் பொழுது ஒரு வசனம் பார்த்தேன். என்ன வசனம் தெரியுமா? எல்லாரும் பைபிள் திறந்து வாசிப்பீங்களா? உங்களுக்கு பெரிய வெளிப்பாடு இருக்குது. எது? நம்ம கோல்டன் மவுத்து. நீதிமொழிகள் 14:23. நல்லா அதுல நல்லா மார்க் பண்ணி வச்சீங்க. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் இருக்குது. ஆனா அடுத்தது, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். என்ன அழுத்தம் மாத்திரம் உனக்கு அதான் வரும். உதடுல பேசிட்டு இருக்கிறது வேஸ்டான பேச்சு, எதிர்மாறியான பேச்செல்லாம் பேசி 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 நீ வறுமை ஆயிடுவேன்னு சொல்ல, உனக்கு அதுதான் வரும். எப்படி பேசிக்கிறது? உனக்கு அது மாத்திரம். எப்படி வாசி என்ன சொல்லுது? உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். மாத்திரம் தரித்திரம் வரும். எப்படி குவைட் ஆயிட்டுங்க? அந்த கோல்டன் மவுத் என்ன பண்ணுது? எதிர்மாறியா பேசுது, சலிப்பா இருக்க போல பேசுது. என்னெல்லாம் பேசும், என்னெல்லாம் திட்டும், தண்ணியை திட்டிக்கும், தான் எதிர்காலத்தை சபிக்கும். எவ்வளோ நாள் இருந்தப்பா ஒன்றுமே நடக்கல. ஆமாம், அப்படி காத்திருந்து என்னதான் நடக்க போதோ தெரியல. தான் சலிப்பில் பேசுவாங்க. சிலவங்க கடவுளை திட்டுவாங்க. அவருக்கு என்ன சார், கண்ணு இருக்குதா, காது இருக்குதா? போய் பாரு. ஏன்னா அந்த சலிப்பில் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கும்? உனக்கு எங்கே போய் கொண்டு விடுமா? ஐயா, நம்மளாம் செழிக்கணும். நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, பைபிள் சொல்றத சொல்றேன். உன் வாழ்க்கை உயரும். ஏன்னா இதெல்லாம் உலகத்துல நமக்கு தேவை. உனக்கு வாகனம் தேவை. ஒரு காலத்துல தெரியுமா, வீட்டுல ஏசி வச்சிருந்தா அது பயங்கர லக்ஸுரி. நான் துபாய்க்கு போனேன், பார்த்தா கிச்சன்ல 2 ஏசி வச்சுக்கிறாங்க. அங்க மீன் சுடுறவங்க அவங்களுக்கு ஏன்னா வேர்க்குது இல்ல. ஸோ இட் பிகம்ஸ் அ நெசசிட்டி. இன்னைக்கு ஏன் துபாய் பேசுறோம்? இப்போ நம்மளே அப்படிதானே. நம்ம வீட்டில் ஏசி இல்லைன்னா தூங்க முடியாது. இட் பிகம்ஸ் ஓகே. அப்போ நம்ம அதுன்னா ரொம்ப பயங்கரம். ஓச்சி வச்சுக்கிறாங்க, அது வச்சுக்கிறாங்க, இது வச்சுக்கிறாங்க. இது எல்லாருமே வச்சுக்கிறாங்க. இப்போ வச்சுக்கிறாங்களா இல்லையா? கார் வச்சுக்கிறாங்க, டிவி வச்சுக்கிறாங்க, வீடு. அதனால கடவுள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற தேவன். ஆமென். ஆபிரகாம் ஆசீர்வதிக்க போல என்ன சொல்றார்? உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆனா இப்போ அவர் வேலையை செஞ்சிடறாரு. நமக்கு அவர் டைம் புரியல. அவர் நமக்கு பின்னணியில வேலை செய்யறதுனால பின்னால கண்ணு இல்லை, அதுவும் தெரியாது. அப்போ நீ விசுவாசத்துல என்ன பண்ணணும்? அதிக நேரம் வேதத்துல உட்காரணும். இது மட்டும் செய்யலன்னா ஜீம் பூம் பாம் மந்திரம் வேலை நடக்காது. நீ எவனுக்கு காணி கொடுத்தாலும் நடக்காது. வீட்டில் பிரியாணி இருக்குது, மனைவி சாப்பிட்டாங்கன்னா உன் வயிறு நம்பிடுமா? நீங்க சாப்பிடணும்ல. நீங்க வேதத்தில் இருக்கிறீங்களா? இப்படி ஒருத்தன் கேள்வி கேட்கறது உங்க நண்பன். நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் பயங்கரமா நடக்க போகுது. ஏன்னா அந்த காத்திருக்கும் நேரத்தில் நீ ப்ரிப்பேர்டா இல்லை. அந்த காத்திருக்கும் நேரத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கணும். அவர் துதிக்கிறது நிமித்தம் எரிகோ மதில் விழுது. அவர் துதிக்கும் பொழுது கர்த்தர் அசைவாடுகிறார். நீ மௌனமாய் இருந்தால் சோகம் வரும். நீ சோகமாய் இருந்தால் வேண்டாத பேசுவ. வேண்டாத பேசி பேசி உன் நன்மையை நீயே கெடுப்ப. நூலனும் தன் வாயால் கெடும் சொன்ன கதை மாதிரி நீ அனாவசியமா பேசுவ.
இப்படி பேசுவார்னு ஒரு பரிசுத்தவான் ஆகிய ஜகரியாவை வாயை மூடி ஜிப்பு போட்டு போயிட்டாரு தேவதூதன். உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னா அந்த ஆள் என்ன சொல்றாரு? பிரைஸ் தி லார்ட் சொல்லல, இவர் எதிர்மாரியா பேசினாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆள் வாயே ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். பாவம் எலிசபெத்து, இவன் பேசி பேசி அபாஷன் ஆயிடும். இவன் வாயை ஜிப்பு போட்டு மூடியாச்சு. யோவான் பிறந்த உடனே வாய் தந்துச்சு. இன்னைக்கு நம்ம வாயை நம்ம தான் மூடணும். கரெக்டா? நீங்க வாயில் என்ன போட போறீங்க தெரியுமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எக்காலத்துல நான் ஸ்தோத்திரிக்கிறேன், அவர் துதி எப்போது இருக்கும். இன்னைக்கு நான் ஒன்று கேட்குறேன், நீங்க எவ்வளோ நேரம் ஸ்தோத்திரிக்கிறோம்? எவ்வளோ நேரம் ஸ்தோத்திரம் பண்றோமா? 15 நிமிஷமாச்சு பண்ணுவியா? அதுக்கப்புறம் நீ ஜெபம் பண்ணு, அதுக்கப்புறம் பைபிள் வாசி, என்னத்த பண்ணு. நான் ஒன்று சொல்றேன், அன்பா சொல்றேன், ஒரு ஊழியக்காரன் சொல்றேன், யார் எந்த செஞ்சாலும் உனக்கு உதவியே வராது, நீ செய்யாட்டா. இன்னொருத்தருக்கு காசு கொடுத்து செய்ய முடியாது. நிறைய பேர் பிஸ்னஸ், நீ காசு கொடு நான் ஜெபம் பண்றேன் உன் புள்ள நல்லா இருக்கும்னுவான். உன்ன மாதிரி முட்டாள் இருக்கிற வரைக்கும் அவன் வண்டி ஓடும். நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்றேன், நீ ஒருவேளை நான் கடினமானவன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணணும். அரை மணி நேரம் ஜெபம் பண்றவங்க 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்றவங்க 1.25 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ஆக 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 தான் ஆண்டவருடைய பலத்த காரியத்துக்கு நம்ம ரெடி ஆகிறோம். அப்படி இல்லைன்னா 5 முட்டாள் கன்னிகை இருந்தாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஏறெடுத்து பார்ப்போம். நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாய் வார்த்தை மட்டும் ஆடிட் பண்ணல, நம்ம டைம் ஆண்டர்கிட்ட எவ்வளோ கொடுக்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கார். ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி இருந்தோம்னா ஆண்டவர் பெரிய காரியத்தை நமக்கு செய்வார். ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? சந்தோஷமா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஜீசஸ், I want to get close to you. மார்த்தாலோ பிஸியா இருந்தா, மரியாளோ நல்ல பங்கை சேர்ந்து கொண்டாள். அவளை விட்டு எடுபடாத பங்கு என்ன பங்கு? சிட்டிங் அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ். உனக்கு ஞானம் வரும், திறமை வரும், அபிஷேகம் வரும், உனக்காக வாசல்கள் திறக்கும், எல்லாம் செய்வார் ஆண்டவர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே என் லைஃப்பை நீங்க மாத்துங்க ஆண்டவரே. கடவுள் லேட் கிடையாது, கரெக்டான டைம் வந்துடுவார். கடவுள் நான் வரப்போல நீ விழித்திருப்பாயான்றார். பாரு, நான் அற்புதம் செய்ய பண்றேன், நீ என்ன பண்ணிருக்க போற? தூங்கிட்டு இருப்பியா? எதிர்மாரியா இருப்பியா? ஆண்டவரோட இணைகிறதுக்கு நீங்க உங்க அற்புதம் வரப்போகுது. நீங்க மிச்ச வேலையெல்லாம் சைடில் வச்சுட்டு ஜெபத்தில் இறங்குறதுக்கு நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்ல போய் ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரிஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.